மே கம் இன் சார். எஸ் கம் இன். சார் அன்னைக்கு டாக்டர் கிட்ட கேட்டிருந்தோம்ல, ராஜ் பரத்தோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸும் டெத் சர்டிஃபிகேட்ஸும். எஸ் கிடைச்சது சார். சரி நீங்க ஆஃபீஸ். ஓகே சார். மேடம், ராஜ்பரத் சாகல. எனக்கு என்ன சொல்றீங்க கிளவன் சார்? எஸ் மேடம், கண்டிப்பா செத்து போனது ராஜ்பரத் இல்ல. இந்த ரிப்போர்ட், இந்த டெத் சர்டிபிகேட் அப்படிதான் சொல்லுது. என்ன இருக்கு இந்த ரிப்போர்ட்ல? இறந்து போனவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது. இதுல இறந்து போனது ஒரு முஸ்லிம்னு அவருடைய அங்க அடையாளங்களை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ செத்து போனது நிச்சயம் நம்ம ராஜ்பரத்தா இருக்க முடியாது. இல்ல ஒருவேளை ராஜ்பரத் மதம் மாறி முஸ்லிமா மாறி இருக்கலாம்ல? சான்ஸே இல்லை மேடம். ஏன்னா ராஜ்பரத் எல்லா சொத்தையும் இழந்து கடைசியாய் இருந்த பணத்தையும் சிவன் கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு கடவுள் பக்தி மிக மிக அதிகம். அதனால அவர் மதம் மாறி இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த டாக்டர் சர்டிபிகேட் படி இறந்து போனது ஒரு முஸ்லிம் தான். ராஜ்பரத் உயிரோட தான் இருக்கார். அப்போ ராஜ்பரத் உயிரோட தான் இருக்காரா? 200% கன்ஃபார்ம் மேடம். அப்புறம் எங்க தப்பு நடந்திருக்கும்? மேடம், இந்த போட்டோவை நம்ம கிட்ட கொடுத்தது கும்பகோணத்துல இருக்க அந்த சிவன் கோயில் குருக்கள். அவரை சந்திச்சா எங்க தப்பு நடந்ததுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ ராஜ்பரத் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை உடனே ஆரம்பிச்சிருங்க கிளவன் சார். ஷோ மேடம், உடனே. நான் இப்பவே கும்பகோணம் கிளம்புறேன் மேடம். இனிமேலாவது டைம் வேஸ்ட் ஆக கூடாது. ப்ளீஸ் 100% மேடம். நல்ல நியூஸோட வந்து நான் உங்களை மீட் பண்றேன் மேடம். தேங்க்யூ. சார், நாளைக்கு நம்ம படம் ரிலீஸ் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சிட்டியில் மொத்தம் 12 தேட்டர்ல நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. 8 தேட்டர்ல 4 ஷோஸ், 4 தேட்டர்ஸ்ல மார்னிங் ஷோ மட்டும். எல்லா தேட்டர்லயும் ஒரு வாரத்துக்கு டிக்கெட்ஸ்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு சார். தேட்டர் ஓனர்ஸுக்கே பயங்கர ஆச்சரியம். என்னடா இது, ஒரு புது தேட்டர் படத்துக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்கேன்ட்டு. நமக்கு தெரியும் அதுக்கான காரணம் நீங்க கட் பண்ண ட்ரெய்லர்ஸும் நம்ம பெரிய டைரக்டர் கொடுத்த பப்ளிசிட்டியும் தான். அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டபடியே எல்லா தேட்டர்லையும் ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு டிக்கெட்ஸ்லாம் வாங்கி வச்சிட்டேன். நீங்கள் எந்த ஷோ வேணால் எப்போ வேணால் போய் பப்ளிக்கோட உட்காந்து பார்த்து ரசிக்கலாம். இந்தாங்க சார். சார் சரி சார். என்ன சார், நாளைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆக போகிற சந்தோஷத்தில் நான் படப்படப்படன்னு பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிறீங்க. ஒருவேளை இந்த படம் இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? என்னம்மா சார் இப்படி சொல்கிறீங்க? தன்னோட குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு எந்த தாயாவது நினைப்பாளன்னு? ஒருவேளை தனக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு எந்த தாயாவது நினைச்சா கூட நினைக்கலாம். ஆனா தன் படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு எந்த டைரக்டரும் நினைக்க மாட்டான். விடிஞ்ச படம் ரிலீஸ் அப்படியே நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இத்தனைக்கும் கஷ்டப்பட்டு நல்லா எடுத்திருக்கோம், நல்லா வந்திருக்க படம், நல்ல விலைக்கு வித்துட்டோம், லாபம் வந்துருச்சு, பார்த்தவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம டைரக்டர் சார் வந்து ரொம்ப நல்லா இருக்குடா பயப்படாதுன்னு 1000 தடவை வாரது சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த பதட்டம் மட்டும் போக மாட்டேங்குது. அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்க. இந்த கேட் ஆன் தி வால் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்க. ரிசல்ட் இப்படியா அப்படியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. அதாவது நான் பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் கூட எனக்கு இப்போ இல்லை. எனக்கு இப்போ இருக்கிறதெல்லாம் படம் நல்லபடியா ஓடி ஹிட் ஆகி நம்ம டைரக்டருக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கணும், அது மட்டும்தான். எனக்கு இப்போ வந்து இந்த குழப்பத்திலிருந்து எப்படி வெளில வரதே தெரியல. சார்,
உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். உங்களை மாதிரி புதுசாக வர டைரக்டர்ஸ்லாம் என் படம் நல்லா ஓடணும், உடனே எனக்கு கமர்ஷியலாக ஒரு நல்ல ரேங்கிங் வரணும், அதை வச்சு 10 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி போடணும், லைஃப்பில் செட்டில் ஆகிடணும், இப்படி தான் யோசிப்பாங்க. நீங்கள் உங்கள் கேரியரை பற்றி கூட கவலைப்படாமல் இந்த படம் நல்லா ஓடி ப்ரொடியூசர்ஸுக்கும் சரி எல்லாருக்கும் லாபம் சம்பாதிச்சிடணும்னு ஆசைப்படுறீங்களே, நீங்கள் ஒரு தவமாக நினச்சி இதை செஞ்சுருக்கீங்க சார். நிச்சயம் உங்கள் நம்பிக்கை உங்களை கைவிடாது சார். நீங்கள் பாருங்கள், இந்த படம் பிரமாதமாக ஓட தான் போகுது. நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க சார். நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்கதை நடத்த ஒருவன் உண்டு கோயிலில் காண்க. இந்த வார்த்தையை கண்ணதாசன் சார் நமக்காக மட்டுமே எழுதியிருக்காரு நினைச்சுங்க சார். இந்த படம் கண்டிப்பா ஓடி ஓகன் ஜெயிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி தர போகுது சார். நீங்க சொல்றதெல்லாம் வந்து அறிவுக்கு புரியுது, மனசுக்கு புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க, நாம நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? வாங்க என் கூட உட்காந்து படம் பாருங்க. நீங்க தப்பா நினைச்சு கூடாது சார், எனக்கும் உங்க கூட படம் பார்க்கணும் தான் ஆசை. பட் நாளைக்கு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு 15 வயசு யூத்தோட பாக்குறதுன்னு வாக்கு கொடுத்துட்டேன். யாரு? நம்ம லாலா சார் தான். அவரு வான வேடிக்கையோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விசில் அடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும் ரொம்ப துடிப்போட இருக்காரு. துணைக்கு என்னையும் கூப்பிட்டுருக்காரு. அது மட்டும் இல்ல சார், கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் அவர் இப்ப தியேட்டருக்கு போய் பாக்குற முதல் படம் நீங்க இப்ப டைரக்ட் பண்ண படம் தானா? அப்படியா? சரி ஓகே, போய் ஏதோ பண்ணுங்க. லாலா சார் நான் ரொம்ப விசாரிச்சு. சரி சார், வரேன் சார். ஓகே, கண்டிப்பா வந்துடுறேன். யா பாய். வணக்கம். ஃபோனில் பிஸியாக இருந்தேன், அதான் நேராக வந்துட்டேன். நீங்க யாரு? உங்களுக்கு யார் வேணும்? பரத்தை பார்க்க வந்திருக்கீங்களா? சாரி, அவர் இப்பதான் வெளியில போனாரு. தெரியும், அதனால தான் அவர் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து வந்தேன். நான் பரத்தை பார்க்க வரல, உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன பார்க்கவா? பட் நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே சார். நீங்க யாரு அண்ட் எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்னை பற்றி சொல்லிக்கிறதுக்கு நான் ஒன்றும் உங்களை மாதிரி பெரிய மல்டி மில்லியனர் இல்லை. ஏதோ சில கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேன். நீங்கள் யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் உங்ககிட்ட என் பிரச்சனையை எடுத்து சொல்லி ஹெல்ப் கேட்டு போகலான்னு வந்தேன். ஐ திங்க் நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்து தப்பான ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தப்பான ஆளாக இருக்கலாம், தப்பாக கூட பேசலாம், ஆனால் தப்பான ஆள் கூட பேசுகிற அளவுக்கு முட்டாள் இல்லை. இங்க பாருங்க சார், நான் நீங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க, அது கன்ஃபார்ம்டா தெரியுது. என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ், கிளம்புங்க. பவித்ரா சாஃப்ட்வேரோட எம்டி இல்லை, அதான் பட்டுன்னு கோவம் வந்துருச்சு இல்லையா பூஜா? ஐம் சாரி பவித்ரா. இது இது உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் நீங்க? எனக்கு என்ன வேணுங்கிறது இல்ல, நீ என்ன பண்ணணுங்கிறத சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். என் பேரு மகாலிங்கம், உமாவோட சித்தப்பா. ஓ, நீங்க தானா அது? நானே தான். உமா என்னை பற்றி நிறைய உங்ககிட்ட சொல்லியிருப்பா, அதனால நான் என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. நான் என்ன எதிர்பார்க்குறேங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உமா பரத் கல்யாணம் நடக்கக்கூடாது, பரத் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. இந்த ரெண்டு விஷயங்களை நீ எனக்கு பண்ணிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். மிஸ்டர் மகாலிங்கம், உமாவையும் அவ அம்மாவையும் மிரட்டிட்டு போற மாதிரி என்னையும் மிரட்டிட்டு போலான்னு நினைக்காதீங்க. நடக்காது. உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை, இருந்தாலும் சொல்றேன். உமா பரத்தோட கல்யாணமும் நடக்கும், பரத்தோட படமும் நடக்கும், எதுவும் நிக்காது. உங்ககிட்ட இருக்கிற பண பலம், அரசியல் பலம் எல்லாமே என்கிட்டயும் இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களை விட அதிகமாவே இருக்கு. பிளஸ் உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயமும் என்கிட்ட இருக்கு, நியாயம். ஸோ தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் இனிமே என்ன பார்க்கவே வராதீங்க. ப்ளீஸ் கெட் அவுட். என்னம்மா நீ இவ்வளோ அவசரப்பட்டு சில்லியா பேசிட்டு இருக்க? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட எம்டி உனக்கு தெரியவானா? பிஸ்னஸ் உமன். பிஸ்னஸோடைய மெயின் பாலிசி என்ன? கில் காம்படிஷன்.
அதேதாம்மா வாழ்க்கைக்கும். காம்படிட்டர்ஸ், எதிரிகள் அழிச்சிடணும், இல்லைன்னா அவங்க நம்மளை அழிச்சிடுவா. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. ஓகே, ஒத்துக்கிறேன். என்னை விட பண பலம் உங்ககிட்ட இருக்கு, என்னை விட அரசியல் பலம் உங்ககிட்ட இருக்கு, என்னை விட நியாயம் நேர்மை இதெல்லாம் கூட உங்ககிட்ட இருக்கு. ஆனால் உன்னை பற்றின ஒரு உண்மை என்கிட்ட இருக்கு. புரியல? நீ யாருங்கிற உண்மை எனக்கு தெரியும். நீ எதுக்கா அதை மற்றவாக்கிட்டேருந்து மறைக்கிறேங்கிறது எனக்கு தேவையில்லை. ஆனால் அதை வெளில சொன்னால் உனக்கு பிரச்சனைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நீ எதுக்காக இந்தியாவுக்கு வந்தியோ, எந்த உறவை தேடி நீ அலைஞ்சின்னு இருக்கியோ, அது யாரு, இப்போ அந்த உறவு எங்கே இருக்காங்கிறதும் எனக்கு தெரியும்.